அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாமெட்ரியா காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ்ல ஒரு முக்கியமான கான்செப்ட் பார்க்க போகிறோம். ஸோ அனாலிட்டிக் ஃபங்க்ஷன், ரெசிடியூஸ் அதை பேஸ் பண்ணியிருக்கிற கன்ஃபார்மல் மேப்பிங். ஸோ அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் தனியாக பார்க்க போகிறோம், ரெசிடியூஸ் பார்க்க போகிறோம், கன்ஃபார்மல் மேப்பிங் இது போல் ஒரு சில இம்பார்ட்டன்ட் கொஷின் கலெக்ஷன்ஸ் மொத்தமாக இதில் 4 கொஷின் தான் இருக்குது. ஸோ 4மே ப்ரீவியஸ் இயர் டிஆர்பி கொஷின்ஸை கலெக்ட் பண்ணுறது தான். ப்ரீவியஸ் இயர் டிஆர்பி கொஷினில் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 4 கொஷினுமே ரொம்ப முக்கியமான கொஷின். ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். Let f of z equal to u plus iv be an analytic function defined on an entire plane C. ஆக்சுவலாக என்னன்னா இது என்டையர் ஃபங்க்ஷன், ஒரு அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் என்டையர்னு சொல்லிட்டாங்க. என்டையர் காம்ப்ளெக்ஸ் பிளேனில் ஒரு மேப் அனாலிட்டிக்காக டிஃபைன் பண்ணிட்டாங்க. இப்போ எஃப் ஒரு என்டையர் ஃபங்க்ஷன். if the real part of f is given by u of x comma y equal to e power x cos y ன்னு கொடுத்துட்டாங்க. what is the complete expression for f of z assuming f of 0 equal to 1 இருக்கும்போது? ஓகே, எஃப் ஆஃப் 0 1 வரச்ச உங்களுக்கு என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ இந்த ஃபங்க்ஷன் எடுத்துக்கோங்க. எஃப் ஆஃப் z ஈக்குவல் டு இ பவர் z எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இ பவர் எக்ஸ் ப்ளஸ் ஐஓ. முதல்ல கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணா பாருங்கள். எஃப் ஆஃப் 0 போட்டிங்கன்னா இ பவர் 0 வேல்யூ 1 வருது. அப்போது இது ரியல் அண்ட் இமேஜினரி எப்படிங்களா? இ பவர் எக்ஸ் இன்ட்டு இ பவர் ஐஒய்னு கிடைக்கும். ஸோ இ பவர் ஐஒயை நம்ம எழுதிக்கலாம் காஸ் ஒய் ப்ளஸ் ஐ சைன் ஒய்னு எழுதிக்கலாம். Okay, so e power x into cos y plus e power x into I times sin y. So the real part மட்டும் பார்த்தீங்கன்னா e power x into cos y. So வந்துச்சு பாருங்க, e power x into cos y அதான் ரியல் பார்ட். ஓகே, அப்போ இமேஜினரி பார்ட் e power x into sin y. இதை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்ரோச் பண்ணுறதுக்கு இப்படி தான் நீங்கள் போகும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கரெக்ட். ஓகே, ஸோ யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ்க்கு உங்களுக்கு 7 புக்லெட்ஸ் உங்களுக்கு புக்லெட் கொடுப்பேன். இந்த 7 புக்லெட்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு 8000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த கலெக்ஷன் ஆஃப் எம்சிக்யூஸ் வாங்கி படிங்க. அதே போல் ஃபார்முலா புக்லெட் ஒன்று கொடுத்துருவேன். 10 சாப்டருக்கான ஃபார்முலா புக்லெட் ஒன்று வரும். ஸோ இந்த ஃபார்முலா புக்லெட் ரொம்ப ஒர்த்தாக இருக்கும், அதையும் வாங்கிக்கங்க. இல்லை சார் எனக்கு 10 சாப்டருக்குமே ஸ்டடி மெட்டீரியல் வேணும், அதுவும் கொடுப்பீங்கன்னா தாராளமாக அவைலபிளாக இருக்குது. ஸோ 10 சாப்டருக்கான ஸ்டடி மெட்டீரியல், எம்சிக்யூ கலெக்ஷன்ஸ், ப்ராக்டிஸ் கொஷினோட கம்ப்ளீட்டாக நீங்கள் வாங்கிக்கங்க. அது ஒரு 30 kg பார்சல். ஸோ ரொம்ப ஒர்த்தான மெட்டீரியல், மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, ஸோ இது மில்லே-தாம்சன் மெத்தட் அப்ளை பண்ணி ஒரு டெரிவேஷன் ரூலுக்கு போகணும் அப்படின்னா அனாலிட்டிக்ன்றதால கோசி-ரீமான் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அப்போ பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ் ux ஈக்குவல் டு விஒய், ui ஈக்குவல் டு மைனஸ் விஎக்ஸ் சப்ஸ்டிட் பண்ணிவிட்டு எஃப் டேஷ் நமக்கு தெரியும். ஸோ எஃப் டேஷோட டெரிவேட்டிவ்னா எஃப் டேஷ் ஆஃப் இசட் ஈக்குவல் டு ux ப்ளஸ் ஐவிஎக்ஸ். ஸோ இந்த இடத்துல விஎக்ஸ் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், மைனஸ் யூஐன்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ ux மைனஸ் ஐ டைம்ஸ் யூஐன்னு போட்டுட்டு given ஃபங்க்ஷனுடைய பார்ஷியல் டெரிவேட்டிவ் u xக்கு கண்டுபிடிச்சிட்டு xன்ற பார்ட்டில் இசட்டும் yன்ற பார்ட்டில் 0 சப்ஸ்டிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டைரெக்டாகவே உங்களோட அனாலிட்டிக் ரெப்ரசன்டேஷன்ன்றது தெரிஞ்சிடும். ஓகே, பட் நீங்கள் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் ஃபேஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நான் சொன்ன ஷார்ட்கட் தான். கிவன் ஆப்ஷனுக்கு இன்னும் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி கலெக்ஷன்ஸை தூக்கிட்டு வரணும். ஓகே, அதனால தான் சொல்கிறது. நீங்கள் இப்போ நேற்று ஒருத்தர் கால் பண்ணாங்க, சார் நீங்கள் சொன்ன மாரி நான் 10 சாப்டருக்கு நோட் போட்டேன் சார், 10 சாப்டர் கிளாஸஸும் நான் எழுதி வச்சிட்டேன் சார். ஒரு சாப்டருக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 150 கொஷின்ஸ் கவர் பண்ணி வீடியோ கொடுத்துருக்கீங்க சார், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, இன்னும் நிறைய வீடியோ கொடுத்துட்டே இருங்க சார் அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ சேனலோட பிளேலிஸ்ட் இருக்குது. ஸோ மெட்டீரியல் வாங்கிக்கங்க, பிளேலிஸ்ட் இருக்கிற வீடியோ ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே வாங்க. ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னென்னா, யூஜி டிஆர்பிக்கு படித்ததும் சரி, காலேஜ் டிஆர்பிக்கு படித்ததும் சரி, அதுக்கப்புறம் சிஎஸ்ஆர் மேத்தமெட்டிக்ஸ்க்கு படித்ததும் சரி, இந்த எக்ஸாமோடைய கொஷின் கலெக்ஷன்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது எனக்கு எக்ஸாம் எழுத அப்படின்ற மாதிரி நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ சிஎஸ்ஆர் மேத்தமெட்டிக்ஸ் உங்களுக்கு லாஸ்ட் ஃப்ரைடே நடந்து முடிஞ்சது. ஸோ இந்த சிஎஸ்ஆர் மேத்தமெட்டிக்ஸை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிஎஸ்ஆர் மேத்தமெட்டிக்ஸ் கிளியர் பண்ணணும், ஏன்னா ஐடியா கொடுங்க அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. சிஎஸ்ஆர் மேக்ஸை நான் கிராக் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ண முடியும்? சிஎஸ்ஆர் மேக்ஸை நீங்கள் அடித்து தூக்கணும், சிம்பிளாக முடிச்சுட்டு போகணும் அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பார்ட் பி, பார்ட் சி, ஸோ இது 2 செலக்ட் பண்ணுறீங்க. பார்ட் பியில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 15 கொஷின் தான் எடுக்கணும். பார்ட் பியில் எவ்வளோ? ஜஸ்ட்டு 15 கொஷின்ஸு. பார்ட் சியில் 10 கொஷின் தான் நீங்கள் எடுக்கணும். ஓகே, ஸோ பார்ட் பியில் 15 கொஷின், பார்ட் சியில் 10 கொஷின். ஸோ டோட்டலாக நீங்கள் 25 கொஷின் தான் அட்டன் பண்ண போகிறீங்க. ஜேஆர்எஃப் வாங்கிடலாம். ஸோ எப்படி சார் 15 கொஷின் தப்பு இல்லாமல் கரெக்டாக அடிச்சிட்டிங்கன்னா 45 மார்க், 10 கொஷின் தப்பு இல்லாமல் அடிச்சிட்டிங்க அப்படின்னா 47.5 மார்க். ஓகே, இதுவே 92.5 மார்க். ஸோ வெறும் 25 கொஷினில் சிஎஸ்ஆரை கிராக் பண்ண முடியும்.
அந்த 25 கொஸ்டின் என்ன எப்படி கேட்பாங்க அப்படின்னா ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். லீனியரில் போயிட்டீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான விஷயம் குவாட்ராடிக் ஃபார்ம்ஸ். குவாட்ராடிக் ஃபார்ம்ஸில் இண்டெக்ஸு, ரேங்க்கு, சிக்னேச்சர். ஸோ இண்டெக்ஸு, ரேங்க்கு, சிக்னேச்சர் இதை பேஸ் பண்ணி ஒன்று வந்துடும். ஓகே, குவாட்ராடிக் ஃபார்ம்ஸில். அடுத்து லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்ளை பண்ணிங்கன்னா லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனில் ஒன்று வந்துடும். லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனில் ஃபைண்ட் த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் த மேட்ரிக்ஸ் டயகனைசபிள் ரேங்க் நல்லிட்டி தியரம். ஓகே, காம்ப்ளெக்ஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெசிடியூஸ் ஒன்று வச்சு கேட்டுருவாங்க, ஸ்வாஸ் லெம்மா வச்சு கேட்பாங்க. இதெல்லாம் நோட் பண்ணிகிட்டே வாங்க. காம்ப்ளெக்ஸில் ரெசிடியூஸு ஸ்வாஸ் லெம்மா வச்சு கேட்டுருவாங்க. கண்டிப்பாக ஒரு கொஷின் மாட்டிக்கும். ஓப்பன் மேப்பிங் தேர்த்து வச்சு ஒன்று கேட்பாங்க, லியோலிஸ் தேர்த்து ஒன்று கேட்பாங்க. 3 பார்ட் பி 3 பார்ட் சி மாட்டிக்கும் காம்ப்ளெக்ஸில். ரியல் அனாலிசிஸில் 5 பார்ட் பி 4 பார்ட் சி மாட்டிக்கும். ஸோ ரியல் அனாலிசிஸில் எப்படி கேட்பாங்க? யூனிஃபார்ம் லிமிட்ஸ் தேரும், யூனிஃபார்ம் கண்டினியூட்டி, ஐபிள்ஸ் தேரும், ஏபிள்ஸில் லிமிட்ஸ் தேரும் கேட்பாங்க, வைஸ்டாஸ் எம் டெஸ்ட் கேட்பாங்க. ஸோ இது வந்து ரியல் அனாலிசிஸில் கேட்குற ஏரியா. அதே போல் ஸ்டொக்காஸ்டிக் ப்ராசஸ் போயிட்டீங்க அப்படின்னா ரெடியூசிபிள், இரிடியூசிபிள், டிரான்சியன்ட், ரெக்கரண்ட்டு இதை பேஸ் பண்ணியிருக்கிற கொஷின்ஸ் வந்து ரியல் அனாலிசிஸில் ஸ்டொக்காஸ்டிக்கில் வந்துடும். அப்புறம் கால்குலஸ் ஆஃப் வேரியேஷன்ஸ், இன்டெக்ரல் ஈக்குவேஷன்ஸில் கண்டிப்பாக 2 கொஷின் போட்டுடலாம். ஒன்று பார்ட் பி, ஒன்று பார்ட் சி, ஈஸியாக மாட்டிக்கும். இது போல் ஒரு செலக்டடாக ஒரு 25 கொஷின் பொறுக்கணும்னா போதும். அந்த 25 கொஷினுக்கான ஐடியா பேட்டர்னாக வச்சு நம்ம டெஸ்ட் கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே போகணும். ப்ரீவியஸ் இயர் சொல்யூஷன் கலெக்ஷனை ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் 25 கொஷின் பேட்டர்ன் பண்ணி எடுத்துக்கணும். 25 கொஷின் தான் அடிக்க போகிறோம். 25 கொஷின்ஸ் கலெக்ட் பண்ணணும். அந்த 25 கொஷின் பார்ட் பியில் 5, பார்ட் சியில் 10, 25லே முடிச்சுட்டு போயிடலாம். வெரி வெரி சிம்பிள் சிஎஸ்ஆர் மேத்தமெட்டிக்ஸ். ஸோ ஆனால் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். நம்ம நார்மல் யூஜிடிஆர் படிக்கிற மாதிரிலாம் இருக்காது, கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அது நீங்கள் தான் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ நிறைய கொஷின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். கலெக்ட் பண்ணுறது 25, அவ்வளோதான். 25ல் அடிச்சிடணும். சார் எனக்கு பார்ட்டியே கொஞ்சம் நல்லா பண்ண வரும், தாராளமாக பண்ணுங்கள், பிரச்சனையே கிடையாது. பார்ட்டியே கொஷின்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணுறது ரொம்ப நல்லது. நெகட்டிவ் மார்க் வராமல் நீங்கள் தப்பிச்சிக்கணும், அவ்வளோதான். ஓகே, ஸோ அதுதாங்க நான் சொல்கிறது. நீங்கள் சிஎஸ்ஆர் மேத்தமெட்டிக்ஸ் வந்து ஈஸியாக கிளியர் பண்ணலாம். வெறும் 25 கொஷினில் நல்லா யோசிச்சு அடிச்சிங்கன்னா முடிச்சிடலாம். 92.5 ஜேஆர்எஃப் கிடச்சிரும். ஓகே, நம்ம ரொம்ப 110, 100 அப்படிலாம் நம்ம ரீச் பண்ணிகிட்டே இருக்கணும். ஜஸ்ட்டு 92 மினிமம் கட் ஆஃபில் கிளியர் பண்ணிட்டு வெளியே வந்துடணும், அவ்வளோதான். ஓகே, ஸோ இதுக்கும் ஜேஆர்எஃப் தான் கொடுக்குறான். 145 எடுத்தாலும் ஜேஆர்எஃப் தான் கொடுக்குறான். ஸோ அதனால நம்ம வந்து மினிமம் எஃபோர்ட்டில் கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம சப்ஜெக்ட் கற்றுக்கிறதுக்கு யோசிக்கணும், அவ்வளோதான். பட் ஒன்ஸ் சிஎஸ்ஆர் கிளியர் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த எக்ஸாம் எழுதாமல் கூடாது, எழுதிக்கிட்டே இருக்கணும். அதுதான் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய சப்ஜெக்ட் நாலேஜை கொடுக்கும். ஓகே, ஸோ அடுத்து பாருங்கள். வாட் இஸ் த பைலினியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சச் தட் த மேப்ஸ் Z1 = 1, Z2 = I, Z3 = -I ஆன் டு த பாயிண்ட்ஸ் 0, 1, infinity. ஸோ எந்த ஆப்ஷன் வரும்? இதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த பாயிண்ட்ஸை டைரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணிக்கணும், அவ்வளோதான். இப்போ f of z = I times z - 1 divided by z plus 1. f of 1 போட்டு பாருங்கள், 0 வரும். f of I போட்டு பாருங்கள், வேல்யூ வந்து 1 வரும். f of -1 போட்டு வேல்யூ வந்து இன்ஃபினிட்டி வரும். ஸோ இந்த மேப்பு சாட்டிஸ்ஃபை பண்ணணும். சிம்பிள். இன்புட் வேல்யூஸ் கொடுத்து அவுட்புட் தோக்குறீங்க. ஓகே, இதுதாங்க. அடுத்து பாருங்களேன், இது ரொம்ப வாட் இஸ் த ரெசிடியூஸ் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் பை காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன் f of z = z² sin of 1/z at essential singularity at z = 0. இந்த ஃபங்க்ஷனுக்கு என்ன கைண்ட் ஆஃப் சிங்குலாரிட்டினே மென்ஷன் பண்ணிட்டான். இப்போ எசென்ஷியல்னு சொல்லிட்டான். ஸோ எசென்ஷியல்னா இப்போ என்ன பண்ணணும்? லாரன்ஸ் சீரிஸ் எக்ஸ்பான்ஷனில் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் 1/z பார்க்கணும். ஸோ sin z ஓட எக்ஸ்பான்ஷன் அதில் 1/z ரீப்ளேஸ் பண்ணுறீங்க, ஜஸ்ட் z² மல்டிபிள் பண்ணுறீங்க. ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் 1/z தோக்குறீங்க. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் 1/z -6, அதான் சரி. இப்போ -1/6 எந்த ஆப்ஷன்? ஆப்ஷன் சி கரெக்ட். வெரி வெரி சிம்பிள். ஓகே, ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு அதனோட எசென்ஷியல் சிங்குலாரிட்டியில் ரெசிடியூஸ் கேட்குறாங்க அப்படின்னா லாரன்ஸ் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் போட்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் 1/z பார்த்தா வேலை முடியுது. இது உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து z² + 1, இது z + I × z - I. ஓகே, சென்டர் வந்து 0,1, ரேடியஸ் 1 யூனிட். ஸோ இமேஜினரி ஆக்சிஸில் 0,1, ரேடியஸ் 1 யூனிட்டில் கிராஃப் அடிக்கிறீங்க. அப்போ அடித்தா அப்படி வரும். ஓகே, அப்போ எந்த பாயிண்ட் z = -I lies inside, +I lies inside, -I lies outside. நம்மளுடைய ரெசிடியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 1/2i கிடைக்கும். ஸோ 2π மல்டிபிள் பண்ணும்போது π × e⁻i வந்து நிற்கும். வெரி வெரி சிம்பிள். ஸோ இந்த கொஷின்ஸ் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சர் செய்யணும். ரொம்ப முக்கியமான கொஷின். ஐடியா கொடுத்துட்டேன். ஸோ z = I சப்போல் லைஸ் இன்சைட் சொல்லிட்டேன். ஸோ அதுக்கு சிங்குலர் எசென்ஷியல் போட்டு அதுக்கான ரெசிடியூஸ் கண்டுபிடிச்சி சம் ஆஃப் த ரெசிடியூஸ் ஆர்குமெண்ட்டை போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து π × e⁻i கிடச்சிடும். ஓகே, ஸோ இந்த கொஷின்ஸ்லாம் ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ் கலெக்ஷன்ஸ். இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள்.
டெஸ்ட் பேட்ச் எம்சிக்யூஸ் கலெக்ஷன்ஸ் அவைலபிள். புக் பண்ணி படிங்க. இப்போவே புக்கிங் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஆஃபர் கொடுத்து உங்களுக்கு மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அடுத்தடுத்த மந்தில் வந்து அதனுடைய மெட்டீரியல் காஸ்ட் கொஞ்சம் ஹையாக இருக்கலாம். ஏன்னா அந்த மெட்டீரியலுடைய கண்டென்ட் அப்படி. ஓகே. ஸோ இந்த டைம் கொஞ்சம் ஆஃபர் கொடுக்குறேன்னா அதுக்குள்ளே நீங்கள் புக் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகே, ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.